டாஸ்மாக் வந்து கிட்டத்தட்ட 18லேருந்து 20% தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்கு உதவுதுன்னு சொல்லப்பட்ட அந்த டாஸ்மாக் இப்போ நட்டத்தில் ஓடுதுன்றாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஓப்பனாக 1 கோடி பேர் ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் போயிட்டு வராங்கன்னா 10 ரூபாய் மினிமம் வச்சாலும் எங்கேயோ போகுது. இது எல்லாமே அந்த ஊழியர்களை போய் சேருதா இல்லை மேல்மட்டத்தில் போய் சேருதா? டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கடந்த 2003 உருவான நிறுவனம். அப்போ 34,000 பேர் இருந்தாங்க, 36,000 பேர் இருந்தாங்க. இப்போ 2026 24,000 பேர் இருக்காங்க. 3இல் 1 பகுதி காணாமல் போன, இறந்து போன ஒரு துறை என்று சொன்னால் டாஸ்மாக் துறை தான். என்ன போன மாதிரி உள்ள போடுங்க, என் மேல போச்சு, மரியாதை போச்சு, ரத்தம் சுண்டி போச்சு, 23 வருஷம் ஆகி போச்சு, வாக்குறுதி போச்சு, எல்லாம் போச்சு, நோய் வாய்ப்பட்டு வெறும் புலவாகிறேன். 10 ரூபாய் என்ன கொடுமையான விஷயம்னா, சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதுக்கு மாறாக 10 ரூபாய் நீ ஜாஸ்தியாக விற்று தான் உன் குடும்பத்தையே பிழைக்கணும். முறையான நேர்மையான ஒரு சம்பளமாக கிடச்சின்னா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எல்லா திட்டத்திலும் எல்லா பிரச்சனையும் அந்த விற்பனையாளர் மீது தான் விதிக்கப்படுது. இல்லை, அது 10 ரூபாய் அந்த விற்பனையாளர்களுக்கு டிப்ஸாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாருமே பகிர்ந்துடுறாங்களா? அமைச்சர் வரை அரசு அதிகாரிகளுக்கு நிச்சயமாக பங்கு. பயங்கரமான திருட்டு கூட்டம், பெரும்பான்மையான இந்த டிஎம் எஸ்ஆர்எம் எல்லாமே ஊழல் கரைப்பிடிந்தோம். ஆனால் இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு 10 ரூபா வைக்கிறாங்கன்னு சேல்ஸ்மேனை பிடிப்பாங்க, சேல்ஸ்மேனை வெளியே வைப்பாங்க. 1 வருஷம் தண்டனையாக வெளியே வச்சாலும் 1 வருஷம் பிழை புதிமும் தர மாட்டாங்க, என்கொயரி நடத்த மாட்டாங்க. நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே இருக்கு இவங்களை பணியந்திரப்படுத்தணும். ஆனால் இது வரைக்கும் யாருமே நிரந்தரப்படுத்தினது இல்லை. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது ஒரு முக்கியமான துறை, வருவாய் அரசுக்கு வருவாய் வர்ற துறையாக இருக்குது. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை பொறுத்தவரை இவங்களை பொறுத்தவரை பர்டிகுலராக இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாடு மாதிரி. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியும் போடுவாங்க. படிப்படியாக கடைகள் மூடப்படும், டாஸ்மாக் மூடப்படும், பணியிடம் செய்யப்படும். எதுவுமே இந்த துறைக்கு இந்த கடைகளில் வேலை பார்க்கணும் மட்டும் பொருந்தாதுன்றது ரொம்ப தெளிவாக 23 ஆண்டுகளாக இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொத்தடிமை கூடாரமாக டாஸ்மாக் துறை என்பது நடக்குது. இன்னைக்கு 3 நாள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம், எங்கள் சங்கம் இன்னைக்கு களத்தில் இன்றைக்கும் கைதாயிருக்கு. கான்ட்ராக்டர் இருந்தாலும் அவங்க டாஸ்மாக் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் அவங்களே மிரட்டி காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பேர் சொல்லி காசு வாங்குறாங்கன்னு டாஸ்மாக் ஊழியர் சங்கமே வந்து வெளியில் சொன்னாங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து இவங்க கப்பம் கட்டணுமா? ஆக்சுவலாக என்ன, கரூர் கம்பெனி பேரே வச்சுருந்தாங்க. 10 ரூபா நீங்கள் கொடுத்தா 10 ரூபா இங்கே கொடுக்கணும். ஓகே, அந்த அமைச்சர் தான் உள்ளே போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க. 10 ரூபா தான் எங்கள் அவங்க ஆட்கள் எல்லா இடத்துலையுமே உள்ளே போகுது, எல்லாருக்கும் எங்களுக்கு காசு கொடுங்க, அந்த நிலவரம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் லோக்கல் கவுன்சிலரில் ஆரம்பித்து, இன்ஸ்பெக்டரில் ஆரம்பித்து, அடுத்த ஆளுங்க ஆரம்பித்து யாரெல்லாம் வராங்களோ, ஓகே, சும்மா நீ ஒரு ஐடி கார்டு வச்சு யூடியூப் சேனல் சொன்னால் கூட காசு கொடுக்கும். இதுலேயே அயோக்கிய பையனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஊடகன்ற பேர்லையும் ஒரு வீடியோ அதை வச்சு காசு, ஒரு ரிப்போர்ட்னு காமிச்சு காசு வாங்கி போகிற நல்ல ஊடகத்தை நான் சொல்லலை, நேர்மையான ஊடகங்களை சொல்லலை. ஊடகன்ற பேரில் ஏமாற்றி இந்த தொழிலாளர் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வரக்கூடிய கூட்டமும் இருக்குது. ஆபாச பேச்சுகளை நீங்கள் காதிலே கேட்க முடியாத வார்த்தைகளை கேட்கறதுக்காக ஒரு துறை அரசாங்கம் நியமிச்சு வச்சுன்னா டாஸ்மாக் துறை தான். போகிறவங்களாம் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை திட்டுவாங்க, ஃபேமிலி திட்டுவாங்க, மக்கள் திட்டுவாங்க, எப்போ அடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. வெளியில் வரும்போது குத்துவாங்க, குண்டு வீசுவாங்க. குண்டெல்லாம் வீசியிருக்காங்க. ஏன்னா கூப்பிட்டு என்கொயரி பண்ணேன், ஒய்ஃபோட பிரச்சனை குண்டு வீசிட்டேன், வீட்டில் பிரச்சனை குண்டு வீசிட்டேன், திருப்பி வெளியே வந்தால் வெட்டுறது குத்துற, வாடா அவனை வெட்டுறேன், எனக்கு பாட்டில் கேட்டால் நீ தரமாட்டியா, இல்லை மாமூல் கேட்டால் தரமாட்டியா. ரொம்ப டேஞ்சரஸான இடம். அவன் வெட்டு குத்துவாங்க. துப்பாக்கியிலே சுட்டுருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியிலே சுட்டு அது 1 வாரம் கழிச்சு வெட்டிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்புறம் குண்டை எடுத்த பிறகு 1 வாரம் கழிச்சு ரிப்போர்ட்லேயே வெளியே சொன்னாங்க, இறந்தே போயிட்டாங்க. வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுபடியும் ஒன்று சொல்கிறார் சமீபத்தில், தற்காலிக ஊழியர்கள்லாம் வந்து பண்ணியிருந்திருக்க எது ஃபேஷன் ஆயிடுச்சு. அது எவ்வளோ மோசமான வார்த்தை. நீங்கள் அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது யோசிக்கல. நீங்கள் உங்கள் வாக்குறுதி வந்து யார் கொடுத்தா? கட்சி தலைவர் கொடுத்துருக்காரு, மாண்பு முதல்வர் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தா தப்புன்னு சொல்லணும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ நீங்கள் என்ன வாக்குறுதி இப்போ தருவீங்க? இப்போ பணியந்திர படுத்துவது சொன்னீங்களா, மாற்றம் சொல்ல போறீங்களா? தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தூய்மை பணியாளர்கள் என்ன இப்போ வந்து பணிக்கு சேர்ந்துட்டாங்களா? எந்த நிலைமையில் இருக்குது? அரசு கொடுத்த உத்தரவாதங்கள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு? மொத்தம் 1400 பேர் எங்கள் போராட்டத்தில் இருந்தவங்க. 175வது நாள், அந்த 175வது நாளில் வந்து பணிக்கு வந்து
850 பேர் திரும்பினாங்க. 154வது நாளில் திரும்பிட்டாங்க. 550 பேரும் பேலன்ஸ் உள்ளவங்களும் திரும்பிட்டாங்க. இப்போது சென்னை மாநகராட்சியிலே மீண்டும் வேலை அளிப்பது அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் சமரசத்தில் ஈடுபட்டு திருப்பி வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம். மண்டலம் 4-8 போயிருக்காங்க. மொத்த தொழிலாளியும் திரும்ப வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ 31/7/2025 பழைய நிலைமையில் மீண்டும் வந்திருக்கோம். என்ன உங்கள் ஒரிஜினல் டிமாண்டோ அது இப்போ அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனால் மண்டலம் 5-6க்குள்ளே போகல. அது ஓகே. நாங்கள் போய் 4-8 போயிருக்கோம். போகிறது வந்து மாநகராட்சி கார்பரேஷனில் தான் போகணும். இந்த மண்டலத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுவும் குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் 2010 நடந்த தனியார் மயத்தில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த தனியார் மையத்தில் திருப்பி உள்ளே வந்ததா இல்லை. ஓகே. இந்த 1400 தொழிலாளர் தான் முதல். தனியார் மையத்தை எதிர்த்து மீண்டும் வந்து அரசு வேலையே அப்படின்ற மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தனியார் மையத்தை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இதை கருதலாம் அப்படின்றது என்னோட பணிவான கருத்து. இல்லை, ஏன் பணிவான, உண்மையே சொல்லுவோமே. உண்மையிலே ஒரு ப்ரைவேட்டைசேஷனுக்கு எதிராக போராடி மீண்டும் வந்து கார்பரேஷனுடைய ஊழியர்களாகவே மாறியிருக்கீங்க. அது உண்மையிலே வாழ்த்துக்கள். இப்போது தோழர் பாரதி வந்து தூய்மை பணியாளர்கள்லேருந்து டாஸ்மாக் பக்கம் திரும்பி இருக்கிறாரு. டாஸ்மாகில் வந்து அது ரொம்ப சிக்கலான நிறைய பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. டாஸ்மாக் வந்து கிட்டத்தட்ட 18-20% தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்கு உதவுதுன்னு சொல்லப்பட்ட அந்த டாஸ்மாக் இப்போ நட்டத்தில் ஓடுதுன்றாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஓப்பனாக 1 கோடி பேர் ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் போயிட்டு வராங்கன்னா 10 ரூபாய் மினிமம் வச்சாலும் எங்கேயோ போகுது. இது எல்லாமே அந்த ஊழியர்களை போய் சேருதா இல்லை மேல்மட்டத்தில் போய் சேருதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. இப்போ டாஸ்மாகோடைய ஊழியர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து ஆரம்பிப்பது. டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கடந்த 2003 உருவான நிறுவனம். அப்போ 34,000 பேர் இருந்தாங்க, 36,000 பேர் இருந்தாங்க. இப்போ 2024 24,000 பேர் இருக்காங்க. 3இல் 1 பகுதி காணாமல் போன, இறந்து போன ஒரு துறை என்று சொன்னால் டாஸ்மாக் துறை தான். ஓகே. இதில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 3000 கோடி வருமானம், இப்போ 50,000 கோடி வருமானம். பொங்கலுக்கு 1000 கோடி டார்கெட் முடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளருடைய சம்பளம் 11,000 ரூபாய். ஓகே. நீங்கள் வந்து பிடித்தங்கள் போக 11,000 ரூபாய் கையில் கிடைக்கும். 23 வருஷத்தில் ஒரு துறையில் கார்பரேஷன் கீழே வர துறையில் 11,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னா இது ஒன்று தான். நீங்கள் சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு சம்பளம் இல்லை, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு சம்பளம் இல்லை. இந்த 23 வருஷம் வேலை செஞ்சு 80,000 ரூபாய் சம்பளம். ஓகே. 80,000 ரூபாய் சம்பளம், பென்ஷன் கிடைக்கும், இன்னைக்கு இல்லை தேதியில் எல்லாமே கிடைக்கும். எந்த வாரிசு வேலை கிடைக்கும், எந்த சலுகையும் இல்லாமல் கொத்தடிமையாக ஒரு துறை இருக்குன்னா, பணி நிரந்தரமே இல்லாமல் இருக்குன்னா அது டாஸ்மாக் கடைகள் தான். அப்புறம் குறிப்பாக 10 ரூபாய் என்ன கொடுமையான விஷயம்னா, சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதுக்கு மாறாக 10 ரூபாய் நீ ஜாஸ்தியாக விற்று தான் உன் குடும்பத்தையே பிழைக்க வைக்கணும். பொதுமக்கள் தான் இவங்களை கணக்குப்படி வாழ வைக்கிறாங்க. ஆனால் முறையான நேர்மையான ஒரு சம்பளமாக கிடச்சுன்னா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எல்லா திட்டத்திலும் எல்லா பிரச்சனையும் அந்த விற்பனையாளர் மீது தான் விதிக்கப்படுது. இல்லை, அது 10 ரூபாய் அந்த விற்பனையாளர்களுக்கு டிப்ஸாக போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாருமே பகிர்ந்துறாங்களா அமைச்சர் வரை? நீங்கள் இந்த 10 ரூபாய் வாங்குறதுல அரசு அதிகாரிகளுக்கு நிச்சயமாக பங்கு இருக்குது. ஓகே. எங்கள் அதிகாரிகள் பார்த்தா டிஎம் இருப்பாங்க, எஸ்ஆர்எம் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் கப்பம் கட்டணும். ஈவன் ரைடுன்னு சொல்லிட்டு வந்தால் கூட அந்த ரைட்லேயும் தப்பிக்கிறதுக்கு காசு கட்டணும். இதில் வந்து உங்களை வந்த உடனே டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பிழைப்பூதியம் தரமாட்டாங்க. 1 வருஷம் வச்சாலும் பிழைப்பூதியம் தரமாட்டாங்க. என்கொயரி வச்சு திருப்பி போனாலும் அதுக்கும் காசு தரணும். பயங்கரமான திருட்டு கூட்டம். பெரும்பான்மையான இந்த டிஎம் எஸ்ஆர்எம் எல்லாமே ஊழல் கரைப்படைந்தோம். ஆனால் இவங்களாம் தப்பிச்சுக்கிறதுக்கு 10 ரூபா வைக்கிறாங்கன்னு சேல்ஸ்மேனை பிடிப்பாங்க, சேல்ஸ்மேனை வெளியே வைப்பாங்க. 1 வருஷம் தண்டனையாக வெளியே வச்சாலும் 1 வருஷம் பிழைப்பூதியமும் தரமாட்டாங்க, என்கொயரி நடத்த மாட்டாங்க. என்கொயரி முறையாக நடத்தாத ஒரே துறைனா இந்த துறை. இன்னொன்று ஸ்டாண்டிங் ஆர்டர். ஒரு பணியாளருடைய வேலை நடைமுறை சம்மந்தமாக விதிகள் இருக்கணும். இப்போ உங்களை கேட்டகரைஸ் பண்ணுவோம். நீ வந்து பணி நிரந்தர தொழிலாளி, அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், மற்றது நிரந்தர தொழிலாளி, நிரந்தரமற்ற தொழிலாளி, கான்ட்ராக்ட் தொழிலாளி போடுவான். இப்படி கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காகவே, தற்காலிக தொழிலாளியை அவன் காட்டணுன்றதுக்காகவே நிலையானைகளே இல்லாத ஒரே துறை தமிழ்நாட்டில் இருக்க சொன்னால் டாஸ்மாக் துறை தான். இது நிலையானைகளாக கிடையாது, சர்க்குலர் மூலமாக ஆக்ஷன். இந்த பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்காலிக தொழிலாளர்கள். ஒரு தற்காலிக தொழிலாளர்னா இப்போ 1 மாதம், 10 நாள், 15 நாள், 6 மாதம் டெம்பரவரியாக நான் வச்சுருக்கேன், முடிச்சிட போகிறேன். ஒரு மூட்டைலாம் வச்சுருக்கேன், எடுத்து வைக்க போகிறேன், அட்டைப்பட்டி வச்சுருக்கேன், எடுத்து வைக்க போகிறேன், இந்த ட்ரிப் இதோட முடிஞ்சிடும்னா தற்காலிகம். 23 வருஷமாக தற்காலிகம் இருக்குன்னா இதை தற்காலிகமாக வார்த்தை சொல்கிறவனுக்கு தலையில் மூளை இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. 23 வருஷம் இருக்குது, எப்படி தற்காலிகமாக இருக்கும்? அப்போ எப்படி ஒவ்வொரு இயரும் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணி? ஒன்றுமே கிடையாது. 2003 போட்டது இப்போ வரைக்கும் ரெனியூவலே கிடையாது கான்ட்ராக்ட். அப்போ கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான், அவ்வளோதான். அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு சம்பளம் வருது, அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும்ல? அது அவங்க கணக்கில் வச்சுக்கிறது இல்லைன்ற. அவங்கள பற்றின அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ரெனியூவல் மற்றது எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் பணி நிரந்தரன்ற வாக்குறுதி கொடுப்பாங்க. இது வரைக்கும் எல்லா முதலும் கொடுத்துட்டாங்க.
இல்லை தோழர், இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது கான்ட்ராக்ட் லேபர்னா 12 மாதம், 1 வருஷம், 5 வருஷம் ஏதோ ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல அதில். அப்போ அது எக்ஸ்பைரி ஆகிருக்கு தானே ஆயிருக்கும்ல நேரம். ஆமாம், டெம்பரரியாக உங்களை வேலை கேட்குறான்னா 1 வருஷம் வைக்கிறான்னா அதுக்கு பிறகு அடுத்தடுத்த காலத்துக்குலாம் கொடுக்க மாட்டேன். எக்ஸ்பைரி ஆனால் நீ நிரந்தர தொழிலாளி தான் கணக்கு. இப்போ நீங்கள் ஒரு விதத்தில் பார்த்தா நிரந்தர தொழிலாளி தான். ஆனால் எந்த சட்டங்களும் இவங்களுக்கு பொருந்தாதுன்றதுல வச்சுருக்காங்க. இவங்களுக்கு சட்டங்கள் பொருந்தாது, நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே இருக்குது இவங்களை பணியந்திரப்படுத்தணும். ஆனால் இது வரைக்கும் யாருமே நிரந்தரப்படுத்தினது இல்லை. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது ஒரு முக்கியமான துறை, வருவாய் அரசுக்கு வருவாய் வர்ற துறையாக இருக்குது, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை பொறுத்தவரை இவங்களை பொறுத்தவரை பர்டிகுலராக இவங்கெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாடு மாதிரி. இவங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு கேள்வி கேட்க யார் இருப்பாங்க? 10 ரூபா வச்சு விற்கணும். உன்னை அடிப்படையே உன் பின்னாடியே ஊழல் இருக்கும். நீ 10 ரூபா வச்சு விற்கிறன்ற மனநிலையே ஒன்று வச்சுருப்பாங்க. நீ எதிர்த்து போராடினு சொன்னால் ரைடு வரும், 10 ரூபாய்க்கு வெளியே வைப்பாங்க, 1 வருஷம் வெளியே நிற்பா, பணிஞ்சு கை கட்டி நிற்கணும். அரசு உள்ள ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்ற கேட்டகரி மாதிரி கிடையாது. இது முழுக்க என்ன, நீ அவங்கள சார்ந்து தான் இருக்கணும். உன் சம்பளம் வழியாக வராது உனக்கு. ஆமாம், நீ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற, அப்போ உன்னை பயமுத்தியே வச்சிருக்கிறது. அப்போ என்னென்னா, மதுபான கடைகள் நடத்துவதற்கு இவங்களே பொறுப்பாக்கிட்டு, இவங்க தான் சாராயம் வைக்க பிறந்து வளர்ந்து படிச்சுட்டு வந்த மாதிரியே வச்சுக்கிட்டு, இவனை எப்பயும் பயமுத்தில வச்சுட்டு இவனை கொத்தடிமையாக வச்சுப்போம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இவங்களை செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு நிற்கவும் மாட்டாங்க. நின்னா சாராயம் விற்று வர்ற காசுல தான் இவங்க வாழ்கிறாங்கன்ற மாதிரி இவங்களை சித்தரிப்பு காமிச்சு, இது யார் காரணமோ ஆட்சியாளர்லாம் தப்பிச்சுப்பாங்க. ஆனால் இந்த சாதாரண சேல்ஸ்மேன் இருக்கான் பாருங்கள், இவங்களை எல்லாம் பாதிப்படும். அப்போ நீ இப்படி இருந்தால் தான் நாளைக்கு ஜனங்க டாஸ்மாக் பற்றிலாம் திட்டும்போது உனக்கு நான் பணியந்திரம்லாம் கொடுத்து வச்சுட்டேன்னா, வெளி உலகத்தில் டாஸ்மாக் விற்கிறவன போய் பணியந்திரப்படுத்திட்டே, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டே, அப்போ குடியிருக்கணும் ரெகுலராக விரும்புறீங்களா? அரசாங்கம் ரெகுலராக நடத்தணும்னு விரும்புதா என்ற கேள்வி வருவதற்காக இவர்களை கொத்தடிமையாக 23 வருடங்களாக வைத்திருக்கிறார்கள். டாஸ்மாக் இருந்து அரசு பொறுப்பேற்றுக்கல. நீ கல்வி நிறுவனம் நடத்தணும், மருத்துவமனை நடத்தணும், வேலை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கல. அது மாதிரி சாராயம் விற்று அந்த காசை வாழணும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குலையும் போடுவாங்க, படிப்படியாக கடைகள் மூடப்படும், டாஸ்மாக் மூடப்படும், பணியந்திரம் செய்யப்படும். எதுவுமே இந்த துறைக்கு இந்த கடைகளில் வேலை பார்க்கணும் மட்டும் பொருந்தாதுன்றது ரொம்ப தெளிவாக 23 ஆண்டுகளாக இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொத்தடிமை கூடாரமாக டாஸ்மாக் துறை என்பது நடக்குது. இன்னைக்கு 3 நாள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம், எங்கள் சங்கம் இன்னைக்கு களத்தில் இன்றைக்கும் கைதாயிருக்கு. ஓகே. ஆனால் ஒரு போராட்டத்தில் தான் நினைக்கிறேன், வெளி ஆட்கள் எங்களை மிரட்டி பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்த்து போராடினா உடனே டிரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டை இந்த அரசே மிரட்டுற ஒரு தனியார் கூட்டம் இருக்குது. அரசு ஊழியர்கள் தான், கான்ட்ராக்டாக இருந்தாலும் அவங்க டாஸ்மாக் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அவங்களே மிரட்டி காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பேர் சொல்லி காசு வாங்குறாங்கன்னு டாஸ்மாக் ஊழியர் சங்கமே வெளியில் சொன்னாங்க. அந்தளவுக்கு இங்கே இவங்க கப்பம் கட்டணுமா? இல்லை, நீங்கள் முன்னாடி ஒரு டைமில் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக என்ன, கரூர் கம்பெனி பேரே வச்சுருந்தாங்க. 10 ரூபா நீங்கள் அங்கே கொடுத்தா 10 ரூபா இங்கே கொடுக்கணும். ஓகே, அந்த அமைச்சர் தான் உள்ளே போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க. 10 ரூபா தான் எங்கள் அவங்க ஆட்கள் எல்லா இடத்துலையுமே உள்ளே போகுது, எல்லாருக்கும் எங்களுக்கு காசு கொடுங்க, அந்த நிலவரம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் லோக்கல் கவுன்சிலரில் ஆரம்பித்து, இன்ஸ்பெக்டரில் ஆரம்பித்து, அடுத்த ஆளுங்க ஆரம்பித்து, யாரெல்லாம் வராங்களோ, ஓகே, சும்மா நீ ஒரு ஐடி கார்டு வச்சு யூடியூப் சேனல் சொன்னால் கூட காசு கொடுக்கணும். ஐயோ, மிரட்டுவாங்க. இல்லை, வீடியோ ஒன்றுமே எதையுமே படிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. என்னென்ன தெரியும், நான் இப்போ ஒரு வீடியோ போட்டால் உடனே சஸ்பெண்ட் ஆகிடும். வீடியோ வந்தாலே சஸ்பெண்ட் ஆகுது. யார் சஸ்பெண்ட் ஆகுறாரு? ஊழியர் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. நான் வர்றேன், சும்மா ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன், இந்த கல்லில் 10 ரூபா வாங்குறாங்க, நான் போடுறேன், என்ன உண்மைத்தன்மையெல்லாம் பார்க்காம சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு வருஷம் வரைக்கும் வெளியே நிற்கணும். அப்போ எல்லாரோட மிரட்டலுக்கும் நீங்கள் ஆளாகணும். இன்னொன்று, வீட்டில் பிரச்சனைன்றதுக்காக குண்டு வீசிருக்கான். நீ ரூபா நோட்டை நைட்டு எடுத்துன்னு போகும்போது நீ பத்திரமா எடுத்துன்னு போனால் வெட்டுவாங்க. 2வது, தமிழ்நாட்டிலே ஆபாச பேச்சுகளை நீங்கள் காதிலே கேட்க முடியாத வார்த்தைகளை கேட்கறதுக்காக ஒரு துறை அரசாங்கம் நியமிச்சு வச்சுருந்தா டாஸ்மாக் துறை தான். போகிறவங்களாம் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை திட்டுவாங்க, ஃபேமிலி திட்டுவாங்க, மற்ற திட்டுவாங்க, எப்போ அடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. வெளியில் வரும்போது குத்துவாங்க, குண்டு வீசுவாங்க. குண்டெல்லாம் வீசியிருக்காங்க. ஏன்னா கூப்பிட்டு என்கொயரி பண்ண, என் ஒய்ஃபோட பிரச்சனை ஆனால் குண்டு வீசிட்டேன், வீட்டில் பிரச்சனை குண்டு வீசிட்டேன், திருப்பி வெளியே வந்தால் வெட்டுறது, குத்துற, வாடா அவனை வெட்டுறேன், எனக்கு பாட்டில் கேட்டால் நீ தரமாட்டியா, இல்லை மாமூல் கேட்டால் தரமாட்டியா. ரொம்ப டேஞ்சரஸான இடம். வெட்டு குத்துவாங்க. துப்பாக்கியிலே சுட்டுருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியிலே சுட்டு அது 1 வாரம் கழிச்சு வெட்டிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்புறம் குண்டை எடுத்த பிறகு 1 வாரம் கழிச்சா ரிப்போர்ட்லேயே வெளியே சொன்னாங்க, இறந்தே போயிட்டாங்க. ஆனால் குண்டில் சுட்டது கூட மறைக்கப்படுது டாஸ்மாக் துறைக்கு தான். இப்போ துப்பாக்கி குண்டுலேருந்து வெட்டு குத்துலேருந்து எல்லாத்தையும் வாங்குறது டாஸ்மாக் ஊழியர். ஆனால் இதெல்லாம் பண்ணுற அவங்களுக்கு அட்லீஸ்ட் சம்பளம், ஒரு கௌரவமான ஒரு சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் ஒரு 50,000 கொடுக்கணும். அவனை ரோட்டில் நிறுத்தக்கூடாது அப்படின்றது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் சொல்லுவது தான் ஜாஸ்தி. நிறைய பேருக்கு பிபி சுகர் நோய் மோசமான நிலைக்கு ஆளாயிட்டாங்க.
அரசாங்கம் வாக்குறுதி 153 படி 10 வருஷம் பணியிருந்து செஞ்சால் அரசு துறையில் நீங்கள் டெம்பரரியாக செஞ்சால் பணியிருந்து. ஆனால் இந்த தொழிலாளி கொடுக்கல. இப்போ 3வது நாளாக களத்தில் நிற்க, நாளைக்கு நிற்க போகிறாங்க, தொடர போகிறாங்க. இதில் வந்து நம்ம மாண்பு அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுபடி ஒன்று சொல்கிறார் சமீபத்தில், தற்காலிக ஊழியர்கள்லாம் வந்து பணியிருந்திருக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. அது எவ்வளோ மோசமான வார்த்தை. நீங்கள் அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது அதை யோசிக்கல. நீங்கள் உங்கள் வாக்குறுதி வந்து யார் கொடுத்தா? கட்சி தலைவர் கொடுத்துருக்காரு, மாண்பு முதல்வர் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தா தப்புன்னு சொல்லணும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்து தருவீங்க? இப்போ பணியந்திர படுத்துன்னு சொல்றீங்களா, மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு எதை வேணா சொல்றீங்க, போறான்னா வெறுப்பாய். ஃபேஷன் என்ன வார்த்தை? அவன் பசியில் இருக்கான், அவனை கொடுமையில் இருக்கான், 23 வருஷம் அவனை பணியந்திர படுத்தலை, எல்லா துறையிலையும் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஃபேஷன் ஆயிடுச்சு. என்ன ஆதிக்க மனப்பான்மை? எல்லாமே மூத்திர சந்து மாதிரியே இருக்க சொல்கிற டாஸ்மாக் கடைகள்லாம். ஏன் வந்து இதே கேரளாவில் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதுவும் இப்போ இப்படியே நம்ம ஊரில் எப்படி டாஸ்மாக் அரசு நடத்துதோ அதே மாதிரி தான் அங்கே பெவரேஜ் டிபார்ட்மெண்ட் நடத்துது. அது ரொம்ப டீசெண்டாக இருக்குது. எவ்ரி பாட்டிலுக்கு வந்து பில்லு வருது, கரெக்டான சேஞ்ச் கொடுக்குறாங்க. இது மாதிரி எந்த ப்ராசஸும் இங்கே பில்லிங் மிஷினே எக்ஸ்ட்ரா வச்சு பில் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஏன் இந்த இவ்வளோ முரண்பாடுகள்? இப்போ இதெல்லாம் அரசு தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிச்சயமாக முறையாக இதை நடத்தணுன்றதுக்காக இருக்கணும். இன்றைக்கி மதுபான ஆலைகள் யார் யார் நடத்துகிறாங்க, அவர்களுக்கு என்ன காசு போகுது, எந்த பிராண்டு வந்து விற்கணும்னு இருக்குது, யார் யாருக்கு என்ன பிரியுதுன்றதோடு சேர்ந்து சம்மந்தப்படுது. இவர்களை பற்றி சாதாரண எளிய இந்த காசை கொடுத்து கஜானா நிரப்புறத நீங்கள் இன்றைக்கி கல்வியிலேருந்து அத்தனை துறைக்கும் காசு போகிறது இங்கேருந்து தான். 2 லட்சம் கோடி இல்லை 50,000 கோடி போகிறது இங்கேருந்து தான். ஆனால் இவருடைய நீங்கள் வாழ்நிலம் பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதி இருக்காது, 10க்கு 10 கடை, காற்றே இருக்காது, சட்டை போடாமல் தான் உட்காந்துருப்பான், பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இதில் காலி மதுபான திட்டன்ற பேரில் வேற நீதித்துறையிலேருந்து தலையில் திணிச்சு நீ மாடை காப்பாற்றுறோம், மயிலை காப்பாற்றுறோம், யானையை காப்பாற்றுறோம், பொது சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுறோன்னு சொல்லி 2 கால் உள்ள மனுஷங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன சம்பளம், அவன் உள்ள என்ன நிலைமையில் இருக்கான், அதை பற்றி யோசிக்கல. நீ திட்டத்தை எடுத்துன்னு வந்து அமல்படுத்து. 3 நாள் அந்த எச்சு பாட்டில் உட்காந்தா உன் நோய் என்ன உடம்புல, அவங்க அதை பற்றி யோசிக்கல. கடையிலே இடம் இல்லை சார், நிற்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்கள் மூத்திர சந்து பாதுகாப்பு இல்லாத போய் நிற்கும் போதே நாத்தடிக்கிற இடமா தான் இருக்கும். நீங்கள் அங்கே எந்த சுகாதாரம், தண்ணி கூட இருக்காது, டாய்லெட், அவங்க கழிப்பறை வசதியே கிடையாது. எங்கன்னா போய் மூலையில் ஏதாவது மால்லையோ ரோட்லேயோ பப்ளிக் டாய்லெட் தான் போயிட்டு வரான். அவன் கடை வசதி என்ன, சுகாதாரமாக நிலைமை இருக்கான், அவன் வாழ முடியுமா, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க. இதில் வேற நீ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், கோர்ட்டு சொல்லிச்சு, கோர்ட்டு எங்களை வச்சு தான் பண்ணி ஆகணும்னு சொல்லலை. நீ இவ்வளோ 1000 கோடி வந்துருக்கு சார், 3வது பார்ட்டி வச்சு பண்ணலாம். நீ அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு அவனை வச்சு பாட்டில் வாங்கிக்கோ, ஒரு தனியாக கவுண்டர் வச்சு பாட்டில் வாங்கிக்கோ, எடுத்துன்னு போய் தனிக்க சொல்லலாம். 3 நாள் 4 நாள் 1 வாரம் தேங்கி நின்னா வெளியே மூட்டை வச்சுக்கணும். அதை வேணா திருட்டு போனால் அதையும் நீ பாதுகாக்கணும். நோய் நொடி வரும். புது புது திட்டங்கள், ஸ்கேன் எடுத்துகிட்டு வரோம், கியூஆர் கோடு கொண்டு வரோம், மற்றத்தை கொண்டு வரும். மிஷினே ஒர்க் ஆகாது, என்ன பண்ணுவீங்க? நெட் கனெக்ஷனே இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஆனால் எல்லா தலையிலும் அவன் பொறுப்பு. நீ தலையில் காசு கட்டு, நீ எதனா ஃபைன்னா நீ கட்டணும், நீ முறையெல்லாம் நீ தான் கட்டணும். பனிஷ்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கக்கூடிய நிர்வாகம் இவர்களுக்கு உண்டான பணி உரிமைகளை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. கடை சரக்கு லாரியிலேருந்து சரக்கு இடக்கு இருக்கும்போது ஒரு கேஸ் உடஞ்சிச்சுன்னா அதையும் இவங்க தான் கட்டணுன்றாங்க. ஆமாம், நீங்கள் இல்லை மூட்டை இறக்கி வைக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு கூலி நீங்கள் தான் தரணும். எப்படி தொடருது? எப்படி இப்படி இப்போ அப்புறம் இவர் வந்து லஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணுன்றதா இவங்க தானே ஃபோர்ஸ். டாஸ்மாக் துறையே ஊழல் மலிந்த துறை தான். ஒன்று இருக்குது, 10 ரூபா பசிக்காக விற்கிறவனுக்கும் மாதம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்குற டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் ஒன்றும் இல்லை. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்லாம் எஸ்ஆர்எம் எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. சாதாரண சேல்ஸ்மேன் எப்பயுமே ஊழல், 10 ரூபா வைக்கிறான் இவனை தண்டிப்பாங்க. இவங்களோட கப்பை எல்லாமே வேறு லெவல் போகும். ஆனால் கீழே இருக்கணும் பிடிச்சி நசுக்குவாங்க. நீ தான் வைக்க, நீ அவன் சம்பளம் கொடுத்தா ஏன் சார் வாங்க போகிறான்? நாங்கள் என்ன கேட்குறோம், பணியந்திரப்படுத்திடுங்க, 23 வருஷம் அரசு தொழிலை பண்ணி இல்லையா, கடையெல்லாம் மூடிடுங்க. நாங்கள் என்ன சொல்லணும்னா, மக்கள் உயிரை நாசமாக்குற கடை எதுக்கு? எங்கள் சங்கம் மட்டும்தான் பகிரங்கமாக அந்த கோரிக்கை கேட்குறோம். எங்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்க கடைகளை மூடுங்கள், எங்கள் வாழ்வாதாரம் போகுது, நாளைக்கு லைஃபே இருக்காது. அதெல்லாம் நாங்கள் யோசிக்கல. மக்கள் தான் பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம். கடையெல்லாம் மூடு, ஒன்று மாற்று வேலை கொடுத்துரு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் காலி இருக்கு. 23 வருஷம் கவர்மெண்ட்டுக்காக உழைச்சிட்டேன், என்னை தூக்கி அவனுக்கு என்ன சம்பளமோ அதில் கொடுத்து எடுத்துன்னு போ. கடையெல்லாம் மூடு, நாங்களே வரவேற்கிறோம். எங்களுக்கு கடைகளை வச்சுக்கிட்டு நல்லா சிறப்பாக நடத்து, நல்ல சேல்ஸை காட்டு, ஜனங்க உயிரை நாசமாக்கிட்டு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு பாட்டில் போட்டு வித்துட்டு வாழணுன்ற எந்த அவசியம் இல்லை. அதை ஒட்டிட்டு வீரன் பாட்டிலுக்கு பேர் வச்சா என்ன சொல்றது? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, ஆனால் பிராண்ட் நேம் வந்து வீரன். சார் நீங்கள் வந்து சாராய கலாச்சாரம் வந்து பயங்கரமாக பரவிட்டே இருக்கு. நீங்கள் வந்து இளைஞர்கள், மாணவர்கள், மற்றவங்க கையெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனு கல்யாணம் எடுத்தால் பியர் பாட்டில் இருக்கணும், இல்லை எதாவது வாங்கி கொடுப்பேன், என்ன ட்ரீட்டு. இது என்னென்னா
நீங்கள் பெரிய பணக்காரன் குடிக்கிறவங்களாம் வந்து ரோட்டில் விழுந்திருக்க மாட்டான். அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் குடிப்பான், அவன் அதுக்கேற்ற மாதிரி குடிப்பான், அவன் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம் போயிடுவான். நீ ஏழை எளிய மக்கள் தான் இதில் சீரழிஞ்சு போகிறது. ரோட்டில் விழுந்து கிடக்கிறதும் கூலி பணத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து கிடக்கிறது எல்லாமே சாதாரண மக்கள். ஆனால் அமைச்சர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போய் உடம்பு வலி குடிக்கிறான், குடிச்சு தானே ஆகணும். ஆனால் குடிக்கிறத நீங்கள் தரமாக குடிக்கிறீங்களா? ஃபுல்லாக எல்லாம் கெமிக்கலு. தெர் இஸ் நோ பிராண்டி. பிராண்டினா அது கிரேப்லேருந்து தயாரிக்கணும். விஸ்கின்னா வந்து மால்ட்லேருந்தோ இல்லை ஆப்பிள்லேருந்தோ தயாரிக்கணும். ஆனால் அப்படி தயாரிக்கிறது எல்லாமே கெமிக்கலை ஊற்றி ஃப்ளேவரை ஊற்றில கொடுக்குறாங்க. இல்லை அதான் நீங்கள் நான் மது குடிப்பாது அவங்க தனிப்பட்ட உரிமை, நாங்கள் தலையிறதில்லை. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஏன் மது இருக்குது, அரசாங்கம் ஏன் நடத்துதுன்னு தான் எங்களோட கேள்வி. நீ எஜுகேஷன் நீங்கள் நடத்த மாட்டேன்றீங்க, வேலையை ப்ரைவேட்டைஸ் பண்ணுவான்றீங்க, மருத்துவமனையை ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொடுக்குறேன்றீங்க, எல்லாமே ஏன் மதுபான கடை பண்ணி ப்ரைவேட்டைஸ் பண்ணல? ஏன் அரசு கையில் வச்சுக்குது? அரசு உங்களுக்கு தேவையில்லையே, இதை நடத்தாதீங்க. நீங்கள் நடத்த வேண்டிய துறையெல்லாம் வேறு, நீங்கள் அந்த துறையில் போய் நடத்துங்க. இது இழுத்து மூடுங்க. இது நடத்துறது மூலமாக நீங்கள் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு இருக்கிறதையும் மக்கள் நல்வாழ்க்கை மீது அக்கறை இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? எங்களோட கேள்வி அதுதான். நீ சின்ன சின்ன பசங்களாம் வந்து மாணவர்கள் குடிப்பதற்கு காரணமாக எது கடை இருக்கணும்? அரசாங்கம் முன்னுதாரணமாக தான் நடக்கணும். குடிப்பது தனிநபருடைய விருப்பம், அது வேற. குடிக்காரவங்களாம் கெட்டவங்க தப்பானவங்க அப்படின்னு நாங்கள் பேசலை. ஆனால் ஒன்று, அரசாங்கம் ஏன் இதை வச்சு நடத்தணும்? நீங்கள் நடத்தாதீங்க. விருப்பப்படுறவங்க தனியாக இருந்தால் இல்லை எந்த இடத்துலையும் போய் குடிக்க போகிறான், நீங்கள் நடத்தாதீங்க, நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன் சார், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கரெக்டு, தெருக்கு தண்ணி இல்லை, விளையாட்டு பூங்கா இல்லை, பசங்க போய் நல்லா விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்குது, விளையாட்டு பூங்கா இல்லை, ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை, எதுவும் இல்லை. நிறைய தொகுதி சட்டமன்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜே கிடையாது. எங்கள் அம்பத்தூர் தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கூட கிடையாது, கவர்மெண்ட் கடை, பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆனால் தெருக்கு ரோடுக்கு டாஸ்மாக் கடை வேணா இருக்குது. இப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க, எந்த ஏரியா டாஸ்மாக் கடை வரனா வந்துடும். கடைகள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும். ஓ, எந்த கொடுக்கணும்? குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க, குடிக்கிறதுக்கு சாராயம் வேண்டாம், சாராய தண்ணி வேண்டாம். இதில் நிற்கிறோம். என்னென்னா அரசாங்கம் எவ்வளோ நாள் வேணால் போராடுங்க, நீங்கள் எப்படி வேணால் இருங்க, நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, 3ல் ஒரு துறை போனாலும் ஒரு பர்டிகுலர் டீமே காணும். அதான் சொன்னீங்களே. உடம்புல குடிச்சு நோய் வந்து செத்துட்டான், வேலை முடியாமலும் போயிட்டான். நீங்கள் பாரு, 3 மடங்கு இல்லை, ஆனால் வியாபாரம் 3000 கோடி 50,000 கோடி. இப்போ யார் இவர்களை பற்றி யோசி? ஒரு காலத்தில் இது டாஸ்மாக் மூடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் அஜெண்டாவாக இருந்தது. இன்றைக்கி அது இல்லாமல் போயிடுச்சு. யாருமே அதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி பேசுறது இல்லையே. அட்லீஸ்ட் கேரளாவில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு கடை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சார். ஐட் பீன் டு கேரளாவில் உள்ள டாஸ்மாக் ஷாப் போனால் ஒரு பைசா இருந்தால் கூட நீங்கள் பாட்டில் எடுங்க, பில் பண்ணுங்கள், ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியல? நீங்கள் முதல்ல அவங்களுக்கு தரமான சம்பளம், சுகாதாரமான சூழல் அந்த கடைகளில் இதெல்லாம் இருந்ததுனாவே இந்த 10 ரூபா ஒதுக்கப்படும். 10 ரூபா வச்சா அந்த கடை எங்கே கொடுக்குறீங்க, எங்கே அலாட் பண்ணுறீங்க, அவங்க ஏரியாவில் வந்து சுத்தமாக இருக்குதா, நீ எவ்வளோ தூரத்தில் மெயின்டைன் பண்ணுற, அடிப்படை வசதிகள் இருக்குதா, அவன் புறச்சூழல் எப்படி இருக்குது, பில்லிங் கம்பெனி QR கோடு கொண்டு வாங்க, ஸ்கேனிங் கொண்டு வாங்க பண்ணி. அங்கே சம்பளம் வேறு, போனஸ் வேறு, அங்கே கௌரவமான ஊழியர் நடத்துகிறாங்க. நடத்தும் போது எல்லாமே கௌரவம். ஒரு சில டாஸ்மாக் ஷாப்பில் பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களே ஃபுல் ஆல்மோஸ்ட் பில்லிங்லேருந்து மற்ற இடத்துல வரையும் பெண்கள் இருந்து அதை நடத்துகிறாங்களே. அப்போ இதை முறையாகவும் நடத்த முடியும்ல? அப்போ கேரளா அதுக்கு நமக்கு உதாரணமாக இருக்குதே. அதான் நடத்தணும்னா நடத்தலாம், இங்கே நடத்துறதுக்கு அக்கறையில் தான் பிரச்சனை. காசு வருதா எந்த துறையிலும், இதில் விதவிதமான முறையில் ஊழல்கள் நடக்கும். பாட்டிலில் ஊழல் நடக்கும், காலி மதுபான திட்டத்தில் கான்ட்ராக்ட் ஊழல் நடக்கும். நீங்கள் பல எடுத்தீங்கன்னா காசு கொட்டிகிட்டே இருக்கும். ஆமாம், தங்க சுரங்கம், டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் தங்க சுரங்கம். ஆனால் அந்த எளிய மக்களுக்கு இல்லை, அந்த சேல்ஸ்மேனுக்கு இல்லை, அந்த விற்பனையாளருக்கு இல்லை. அவர்களுக்கெல்லாம் அந்த 10 ரூபா பயத்திலே வாழும். ஓகே, நீ அவன் தலையில் விழுந்துடும். எப்போ ரைடு வரும், எப்போ என்ன பண்ணுவாங்க, என்னை எப்போ பொறுப்பாக்கும், இதிலே தான் நீ வாழணும். அப்போ அந்த குடும்பமும் பயத்தில் இருக்கும், என்னைக்கு வேலை போகும், என்ன ஆச்சு வரும். அவனை ஒரு எப்படி இறுக்கமான பயத்தோட சூழலில் வேலை செய்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் துறை. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது சார், நேராக ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக் குடோனுக்கு வராமல் நேராக கடைக்கும் வந்துடுது அப்படின்ற குற்றச்சாட்டும் சொல்லப்படுது. ஆமாம், அது அப்படி விற்கிற காசு எங்கே போகும்? இல்லை அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து பாட்டிலில் வந்து தண்ணி கலந்து விற்கிறாங்கன்னு இருக்குது. ஆமாம், சைனைடு கலந்ததெல்லாம் குடிச்சு செத்துருக்கானே சார். விற்கிறாங்கன்னு வரதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு பக்கம் என்னென்னா, இது வந்து ஒரு ஊழியர் மீது சுமத்தப்படுறது ஒரு சின்ன பார்ட் தான் ஊழியர்களோட பிரச்சனைன்றது. ஆனால் ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா லாபம் யாருக்கு போகுது, யார் விற்க வைக்கிறாங்க, யார் பண்ணுறாங்க, அவங்க தான் தண்டிக்கப்பட வேண்டியது. ஆமாம், அது அவங்க தான் தண்டிக்க சுலபமாக. இது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக கடையில் இருக்கிற சேல்ஸ்மேன் பொறுப்பாயிட்டாங்க. நீங்கள் கடைசியாக தண்டனை கொடுத்தா யாரை கொடுப்பாங்கன்னா,
இந்த மாதிரி குடோனுக்குலாம் போகாமல் விற்று அந்த அதிகாரி இவங்களுக்கு கிடையாது, இவங்க தான் விற்றுட்டாங்க. சேல்ஸ்மேன் தான் காரணம், சேல்ஸ்மேன் தான் பாட்டில் தண்ணி கலந்து விற்றுறாங்க. இது அப்படி நடக்காது. மேலே இருக்கிற ஆள்லாம் செட் பண்ணியிருப்பாங்க, கடைசியாக பொறுப்பாக இவங்க பொறுப்பாகி தப்பிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன, எந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஸ்டெபான இருக்க போகிறீங்க? நாங்கள் வந்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பில் 23 வருடங்கள் பணிபுரிந்தவர்களை தேர்தல் வாக்குறுதி 153 படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் இழுத்து மூடி எங்களை அரசு பணியில் 23 ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய அரசு துறையில் என்ன சம்பளமோ ஊதியமோ அதை வழங்கி மாற்று பணியில் வைக்க வேண்டும். இஎஸ்ஐ திட்டம் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாரிசு வேலை உருவாக்கணும். 58 வயசுலேருந்து 60 வயசுன்ற விஷயத்தை உருவாக்கணும். காலி மதுமான திட்டம், காலி பாட்டு திரும்ப பெறும் திட்டம், இந்த திட்டத்தை இந்த ஊழியர்களை வைத்து, விற்பனையாளர்களை வைத்து, பணியாளர்களை வைத்து நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது. எங்களுக்கு குறைந்தபட்சம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை 50,000 ரூபாய் சம்பளம் தரணும். இஎஸ்ஐ வசதி கூட இல்லை, கழிப்பறை வசதி வேணும், காற்றோட்டமான சுகாதாரமான நாங்கள் கடைகளுக்கு கூடிய இடங்கள் எங்களுக்கு வேணும். இது போன்ற கோரிக்கைகள் எங்களுக்கு நிறைவேற்றணும்ன்றது முக்கியமான கோரிக்கை. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து முறைப்படி நடத்தணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது. 10 லட்ச ரூபா 20 லட்சம் சேல்ஸ் ஆகலாம், ஒரே கடையில் இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் மாற மாட்டாங்க. ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நீங்கள் மாறலாம். அப்போ நீங்கள் பணி நிரவல், டிரான்ஸ்ஃபரு, மற்றது எல்லாமே சட்டப்பூர்வமாக நடக்கணும். அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் இருந்தால் ப்ரொமோஷனே இருக்காது. இப்போ ப்ரொமோஷனும் சட்டப்படி நடத்தப்படணும். இது போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். 3வது நாள் நடத்தணும், 4வது நாள் நடத்துவோம், 10வது நாள் நடத்துவோம். அமைச்சர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு எதனா தீர்வு காணும், எங்கள் முடிவு காணும். இந்த அரசு அந்த எந்த நீங்கள் சொன்ன மாதிரி இது எலெக்ஷன் நேரத்து ஃபேஷன் சொல்லிட்டு தானே போயிடுறாங்க. இப்போ நம்ம தூய்மை பணியாளர்களை பார்த்தா உங்களுடைய தொடர் போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. ஆனால் இது அதை விட ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. இங்கே வந்து கரூர் கம்பெனி போல் பல கம்பெனிகள் இதிலிருந்து நேரடியாக காசு பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு இதில் வந்து தொழிலாளருக்கு நல்லது பண்ணணும்னு இந்த அரசு நினைக்கும். நாங்கள் தூய்மை பணியாளர் போராடுறோட தமிழ்நாட்டுக்கு ஆதரவு வரும். நீங்கள் டாஸ்மாக் போராடும் போது நிறைய இடத்துல எங்களுக்கு எதிர்ப்பு வரும். எங்களை திட்டலாம் நடக்கும். இவங்க என்ன 10 ரூபா வச்சுக்கிறாங்க, மற்றது எல்லாமே மக்கள் வர்சஸ் ஊழியெல்லாம் மாற்றிடுவாங்க. மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, சங்கம் நடத்துறது சுலபம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவனோட வலி வேதனையை உணர்ந்து நடத்தினா அந்த மாதிரி தொழிலாளர்கள் எங்கேயுமே தொழிலாளர் தானே. தொழிலாளர்கள் கஷ்டப்படுறது உண்மை தானே. அதை நம்ம கண்கூட பார்க்குறோம்ல. ஒரு கடையில் வந்து அது முழுசாகவும் திறக்க முடியாது, ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ணியிருக்க முடியாது. பாதி நேரம் ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி தானே இருக்கிறாங்க. நிச்சயமா கம்பி வலைக்குள்ளே தான். ஆமாம், கம்பி வலைக்குள்ளே தானே இருக்கிறான். அவன் எப்படி வந்து வாழ முடியும்? இதெல்லாம் சரி பண்ணணும்ல. ஆமாம், இப்போ எலெக்ஷன் நடத்தினா இப்போ எலெக்ஷன் நடத்தக்கூடாது ஏதாவது இருக்கா? நீங்கள் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா போராட்டங்களையும் நம்ம மாண்பு முதல்வர் போய் கலந்துருக்காங்க. கரெக்ட். அரசு விலாசில் கலந்துருக்காங்க. என்னென்ன யார் கோரிக்கை இருக்காங்க, பல்நோக்கு மருத்துவ பணியாளர் கலந்துருக்காங்க, செவிலியரில் கலந்துருக்காங்க. எல்லா போராட்டத்தையும் கலந்து ஆதரவாக கோரிக்கைக்கு தேர்தல் வாக்குறுதி எப்படி செட் ஆச்சு? நீங்கள் போய் உருவாக்கணும் தானே. அப்போ நீங்கள் தேர்தல் நேரத்தில் எல்லா போராட்டங்களையும் கலந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம், தப்பு இல்லை. தேர்தல் நேரத்தில் ஜனங்க போராடி தேர்தல் வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்குறது எப்படி தப்பாகும்? இது என்ன ஃபேஷன் ஆகும்? ஒன்றும் இல்லையே. இது நாங்கள் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்குறது ஒன்றும் தப்பே கிடையாது. 4.5 வருஷம் கழிச்சு இப்போ எப்போ கேட்டாலும் கோரிக்கை தானே. இப்போ அடுத்து நீங்கள் கோரிக்கை வைக்க போகிறீங்களா? வைக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்கன்னு கேட்குறோம். வேலை நிறுத்த போராட்டம் ஒரு 10 நாள் தமிழகம் ஃபுல்லாக டாஸ்மாக் வந்து மூட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடும். அது ரொம்ப அன்கண்ட்ரோலபிள். அப்படி ஒரு நிலைமைக்கு இந்த போராட்டம் போகுமா? நிச்சயமா இந்த மாதம் எண்டில் வேலை நிறுத்த போராட்டம் இருக்கு. டாஸ்மாக் தொழிற்சங்களுடைய அனைத்து தொழிற்சங்களுடைய கூட்டுக்குழு சார்பாக, கூட்டமைப்பு சார்பாக அறிவிச்சிருக்கோம். நிச்சயமா அந்த போராட்டத்தில் எங்க சங்கமும் பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையை மூட போகிறோம். அப்படியே மூட போகிறோம். என்னையிலேருந்து தொடருது? இந்த மாதம் 27 வந்து இண்டிவிஜுவல்ஸ்லைக்கா? ஆமாம். ஓகே. இதுக்கு அழைச்சி பேசுகிறாங்க உடனே பார்க்கலாம். அழைச்சி பேசணும், இல்லை இப்பயே அழைச்சி பேசணும். நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்து வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இல்லை, எங்கள் போராட்டம் தொடர் தானே செய்யும். ஒரு வகை வரைக்கும் அறவழி போராட்டம் அமைதியான முறையில் நடத்துவோம். அடுத்தடுத்த போராட்டங்கள் அவங்க கையில் இருக்கு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். டாஸ்மாக் ஊழியர் குறித்தும் தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.